இருக்கிற அலும்பல் அந்த அளவுக்கு. இங்க நாட்டு மக்கள் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த இருக்கிற நாட்டு மக்களுக்கு ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்லியோ, அந்த ஆறுதலா ஒரு நடவடிக்கை எடுத்தோ, நீங்க உங்களோட கட்சி பணியோ, கட்சியோட அந்த கொள்கையும் காப்பாத்தி இருந்திருக்கலாம், காட்டியிருந்திருக்கலாம், செஞ்சிருந்திருக்கலாம். நீங்க போயிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்த வந்து நான் இன்னைக்கே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தாகணும். அதிலயே கண்ல தண்ணி அழுவுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸை வந்து குளிர்விக்கவும், அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸை வந்து இன்னும் ப்ரொவோக் பண்ணுறதுக்காகவும் மட்டுமே யூஸ் ஆகுமே தவிர ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் அங்கே உட்காந்து அழுதுறதுக்கு பதிலாக மக்களுக்கு ஒரு 4 பேப்பரை சைன் பண்ணி ஒரு 4 விஷயங்களை செஞ்சுருந்துருக்கலாம். ரோடு போகிறதுக்கு என்ன அப்படின்றது யோசிச்சுருந்துருக்கலாம். எங்கெங்கெல்லாம் பாத்ரூம் சரியா இல்லையோ அங்கே கட்டுறதுக்காக என்ன இருக்கோ அதை பார்த்துருந்துருக்கலாம். ஹைவேல அவ்வளோ ரோடு பிரச்சனை இருக்குது. எங்கள் வீட்டாண்ட ஒரு பொண்ணு இல்லை, காவாங்கரன்ற ஒரு இடத்துல ஒரு குழந்தை அந்த பாதாள சாக்கடைக்காக நோண்டுறதுக்காக வந்த கிரேனு அந்த கயிறு அருந்து விழுந்து ஒரு குழந்தை இறந்து போச்சு. அந்த ரோடு கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த அழுத நேரத்தில் போய் செஞ்சுருந்துருக்கலாம். அந்த ரோடு கிளியர் பண்ணியிருந்துருக்கலாம். இன்னும் கூட அந்த கிளியர் ஆகலை. அந்த குழந்தை இறந்து 10 நாளுக்கு மேலே போயிடுச்சு. அந்த ரோடு அப்படியே தான் இருக்கு. அந்த ரோடு போட்டிருந்துருக்கலாம், சரிங்களா? அந்த ரோடு போடல. நீங்கள் அழுத நேரத்துக்கு அந்த ரோடு கிளியர் பண்ணியிருந்துருக்கலாம்ல. மொத்த மினிஸ்ட்ரியும் அங்கே போய் உட்காந்துருக்கு. மொத்த மினிஸ்ட்ரியும். நீங்கள் அழுகலன்னு யார் கேட்டாக்கா? ஏன் உங்கள் எதிரில் தானே உட்காந்துருக்க போகிறாரு, உங்கள் பக்கத்தில் தானே உட்காந்துருக்க போகிறாரு. அதுதான் அரசியல்னா என்ன, சினிமானா என்ன அப்படின்றது பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு வந்திருக்கணும். நம்ம சேவை அப்படின்றத நினச்சி வந்திருக்கணும். நம்ம வந்து என்ன சொல்கிறது தெரியல, எனக்கு உண்மையிலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அங்கே போய் அழுதுன்னு உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய கால கொடுமையில் மாட்டின்னு இருக்கிறோம். இந்த 5 வருஷம் எப்படி போகும் அப்படின்றது தான் நம்மளோட பெரிய எதிர்பார்ப்பாகவும் பெரிய ஆவலாகவும் இருக்குது. இந்த டிஎம்கே கவர்மெண்ட் இருந்தது, சிஎம் ஸ்டாலின் சார் இருந்தார், அவரே தோற்று போயிட்டார். இன்னொரு நியூஸும் வந்துட்டுருக்கு. விஎஸ் பாபு ஏதோ ஒரு கதை குத்துட்டுருக்கிறாரா, என்ன பண்ணுறாரு அப்படின்றது தெரியல. அவர் ரிசைன் பண்ண போகிறாரு அப்படின்ட்டு